வணக்கம் மக்களே, வெல்கம் டு டேஸ்டி தமிழா. உங்கள் ஷெஃப் நவீன்குமாரோட நான் இங்கே இருக்கேன். இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் ரெசிபின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இன்றைக்கான ஸ்பெஷல் ரெசிபி வந்து ஃப்ரைட் ரைஸ். பட் ஃப்ரைட் ரைஸ்லாம் ஸ்பெஷல் ரெசிபியாக நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோமே அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். பட் ஃப்ரைட் ரைஸ் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ரைஸ் வச்சு பண்ண போகிறோம். ப்ரௌன் ரைஸ் அப்படி இப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஃப்ளாட் ரைஸ், அதாவது அவல் வச்சு தான் நம்ம பண்ண போகிறோம். ஃப்ளாட்டன்ட் ரைஸ் இல்லை ஃப்ளாட் ரைஸ்ன்னு சொல்லுவாங்க அவலை. ஸோ இந்த அவல் வச்சு தான் நம்ம வந்து நம்மளோட ஃப்ரைட் ரைஸ் இன்றைக்கி எப்படி பண்ணுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். அவல் வச்சு ஃப்ரைட் ரைஸா எக்ஸ்பெக்ட் பண்ணவே முடியல. நம்ம அதுக்கான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்க்கலாம். அவல் ஃப்ரைட் ரைஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் தேவைன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆயில், அதை வதக்கிறதுக்கு வெங்காயம், ஒரு அரை வெங்காயம் அளவு எடுத்திருக்கேன் நான். நீங்கள் வந்து ஸ்ப்ரிங் அனியன்ஸ், அதாவது வெங்காயத்தாளில் அடியில் இருக்கிற அந்த வெங்காயம் கூட பயன்படுத்திக்கலாம். ஸோ ஒரு 1/2 கப் வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன், மிக்ஸ்டு வெஜிடபிள்ஸ் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் நான். ஏன்னா இது மெயினாக நம்ம கிட்ஸ்க்கு தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ கிட்ஸ்க்கு வந்து வாயில் மாட்டக்கூடாது, பெருசு பெருசாக இருந்தால் எடுத்து வச்சுருவாங்க. ஸோ அதுக்காக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அண்ட் சோயா சாஸ், கெச்சப் 1 ஸ்பூனுக்கு, இல்லாட்டி நீங்கள் ரெட் சில்லி சாஸ் கிடைக்கும், அது கூட 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கலாம். அண்ட் இந்த டிஷ்க்கான காரம், அட் த சேம் டைம் கலரும் வந்து இந்த செஷ்வான் பேஸ்ட்லேருந்து தான் கிடைக்க போகுது. செஷ்வான் பேஸ்ட் அவல் எடுத்து 3 டைம்ஸ் தண்ணியில் வந்து நல்லா ஓட வாஷ் பண்ணி அதை வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுருக்கேன். அவலில் வந்து 2 வெரைட்டி இருக்குது. குண்டு அவல்னு ஒன்று இருக்குது, தட்டை அவல்னு ஒன்று விற்பாங்க. நீங்கள் எது வேணால் எடுத்துக்கலாம். பட் தட்டை அவல் வந்து நீங்கள் செய்யறதுக்கு முன்னாடி, அவல் போட போகிற ஸ்டேஜ்க்கு முன்னாடி வாஷ் பண்ணுறது பெட்டர். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட், ஒரு எக், வெஜிடேரியன்ஸ் எக் வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம் இந்த. அண்ட் கொஞ்சம் வெங்காயத்தாள், அதை வந்து நறுக்கி வச்சுருக்கேன். இந்த டிஷ் எப்படி பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். அவலில் எவ்வளோ வெரைட்டிஸ் பார்த்துருக்கோம் நம்ம. உப்மா, அப்புறம் அந்த ஸ்வீட் அவல் சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் நிறைய பார்த்துருக்கோம். இதுக்கு புது விதமான ஃப்ரைட் ரைஸ்ன்னு சொல்லி நம்ம ஷெஃப் சொல்லியிருக்காங்க. அதை எப்படி பண்ணலான்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஷெஃப் கிட்ட. நீங்கள் சொன்ன மாதிரி யூஸ்வலாக அவல் வந்து நம்ம பாலில் போட்டு சாப்பிடுவோம். பட் இது வந்து கண்டிப்பாக டிஃப்ரெண்ட் ரெசிபியாக இருக்கும். எப்போவுமே அவல் வாங்கி வீட்டில் ஓரமாக தான் வச்சுருப்போம், நம்ம யூஸே பண்ண மாட்டோம். ஆமாம். அண்ட் ஆல்சோ இது வந்து ரொம்ப ஒரு ஹெல்தியான ஒரு டிஷ். பிகாஸ் நம்ம நார்மல் ஃப்ரைட் ரைஸை விட, நார்மல் ரைஸை விட ஃப்ளாட்டன்ட் ரைஸ், அதாவது அவலில் வந்து கொஞ்சமாக சாப்பிட்டாலே நமக்கு வந்து வயிறு நிறைஞ்ச ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் ஒரு பேனில் வந்து ஆயில் போட்டுக்க போகிறேன். ஜென்ரலாக ஃப்ரைட் ரைஸ் வந்து இந்த ஓக்குன்னு ஒன்று வச்சு பண்ணுவாங்க, சைனீஸ் ஓக்குன்னு சொல்லிட்டு குழியாக இருக்கும். நீங்கள் நார்மல் ரோட் சைட் ஷாப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கலாம். அயனில் வந்து குழியாக ஒரு பாத்திரத்தில் தான் பண்ணுவாங்க. அது எதுக்குன்னா ஈஸியாக அது ஹீட்டை இது பண்ணும், ஆல்சோ டாஸ் பண்ணுறதுக்கும் ஈஸியாக. ஓகே. அந்த மெட்டீரியல் வந்து ஈஸியாக ஹீட்டை வந்து ஹோல்ட் பண்ணும். வெஜிடபிள்ஸ்லாம் பார்த்தா க்ரன்ச்சியாக இருக்கும் அப்படின்றதுக்காக. அண்ட் நீங்கள் வந்து இதில் வந்து எக்ஸ்ட்ராவாக வந்து சிக்கன் போடுறது என்ன போட்டுக்கலாம். ஃப்ரைட் சிக்கன் போட்டு ஒரு ஃப்ரைட் சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி அந்த மாதிரி கூட பண்ணலாம். ரோட் சைட் ஷாப்பில் கிடைக்கிற மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் நான் இன்றைக்கி அதெல்லாம் போடல, ஜஸ்ட் எக் மட்டும் யூஸ் பண்ணுறேன். வேணும்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். வெஜிடேரியன்ஸ் மஷ்ரூமோ இல்லாட்டி சோயா கூட நீங்கள் வந்து அந்த மாதிரி ஃப்ரை பண்ணி அதோட சிக்கனுக்கு பதிலாக சோயா சங்க்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனதும் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த வெங்காயம் போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் சாப் பண்ணி பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் இந்த ஸ்டேஜில் ஜிஞ்சர் கார்லிக் போட்டுக்கலாம் வெங்காயத்துக்கு முன்னாடி. பட் இன்றைக்கி நான் வந்து பேஸ்ட் யூஸ் பண்ண போகிறேன். சைனீஸ் குக்கிங் மோஸ்ட்டாகவே ஹை ஹீட்டில் தான் நடக்கும். நீங்கள் அந்த ஷாப்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஹீட் வச்சு டாஸ் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வெஜிடபிள்ஸ் போட்டு பின்னாடி போட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ வெங்காயம் போட்டு ஜஸ்ட் ஒரு 30 செகண்ட்ஸ் வெங்காயம் பார்த்தீங்கன்னா அதுக்குள்ளே லேசாக கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். ஆமாம். அந்த மாதிரி நல்லா ஹீட்டில் இருக்கணும். ஸோ பின்னாடி வெங்காயத்துக்கு பின்னாடி அடிப்பிடிக்காத வெசல்ஸ் இருந்தால் இட் வில் பி பெட்டர். நான் பின்னாடியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டீஸ்பூன். இந்த இன்றைக்கி நம்ம எடுத்துருக்க குவான்டிட்டியில் வந்து 2லேருந்து 3 பேர் வரைக்கும் சாப்பிட்லாம். ஓகே. ஸோ அதுக்கு வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 10-20 செகண்ட்ஸ் அதோட ரா ஸ்மெல் போன பின்னாடி நம்மளோட வெஜிடபிள்ஸ், மிக்ஸ்ட் வெஜிடபிள்ஸ் நான் சொல்லி சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. ஸோ நீங்கள் எந்த வெஜிடபிள்ஸ் வேணால் எடுத்துக்கலாம். பீன்ஸ் எடுத்துக்கலாம், கேரட், கேபேஜ் எடுத்துக்கலாம், கோஸ் எடுத்துக்கலாம், மஷ்ரூம்ஸ் எடுத்துக்கலாம், ப்ராக்கலி, அந்த மாதிரி இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் கிடைச்சாலும் நீங்கள் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். 3 கலர் கேப்சிகம் கிடைக்கும், யூஸ் பண்ணிக்கலாம். அதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிட்டு கலர்ஃபுல்லாக இருக்கும், கிட்ஸ்க்கும் ரொம்ப பிடிக்கும். நான் இன்றைக்கி என்கிட்ட இருக்கிற கேரட், கேபேஜ் அண்ட் கேப்சிகம் வச்சு இதை பண்ணுறேன். வெஜிடபிள்ஸ் போட்டு அது ஒரு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணோம். அது குக் ஆகிறது கொஞ்சம் க்ரன்ச்சியாக இருந்தால் தான் இந்த ரைஸ்க்கு நல்லாயிருக்கும். ஸோ ஹாஃப் குக்லேயே நம்ம எடுக்கணும்னு சொல்கிறீங்களா ஷெஃப்? ஆமாம், ஒரு 70-80% இருந்தாலே போதும். அண்ட் வெஜிடபிள்ஸோட கலர் மெயின்டைன் ஆகிறதுக்கு எப்பவுமே ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் போடுவாங்க, போட்டால் கலர் மெயின்டைன் ஆகும்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ வெஜிடபிள்ஸ் குக் ஆகிடுச்சு. பின்னாடி இப்போ நம்ம எக் போட போகிறோம். வெஜிடேரியன்ஸ் எக்கு வேணாம் அப்படின்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம்.
பட் நான் வந்து இன்றைக்கி எக் போட போகிறேன். எக் வந்து ஆப்ஷனல் தான். சில பேருக்கு எக் ரொம்ப பிடிக்கும் ஃப்ரைட் ரைஸில் போட்டால், சில பேருக்கு பிடிக்காது. எக் போட்டு ஸ்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் அது அந்த புர்ஜி மாதிரி கிடைக்கும், இல்லாட்டி ஆம்லெட் மாதிரி ஆகிடும். ஓகே. ஸோ எக் போட்டு அதையும் கொஞ்ச நேரம் குக் பண்ணிக்கலாம். அண்ட் எக் போட்டாச்சு, எக்கும் ஸ்க்ராம்பிள் ஆகிடுச்சு இப்போது. ஸோ இந்த சில்லி பேஸ்ட் நம்ம போட போகிறோம். இது கூட இதில் என்னென்ன இருக்குது ஷெஃப்? சில்லி பேஸ்ட் இது வந்து செஷ்வான் சில்லி பேஸ்ட், நார்மல் ஒரு சில்லி பேஸ்ட் வித் ஜிஞ்சர் கார்லிக் அதெல்லாம் போட்டு இருக்கும். ஸோ இந்த டிஷ்க்கான காரம் வந்து இதுலேருந்து தான் வருது. ஓகே. ஸோ இதை நீங்கள் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பாட்டு மாதக்கணக்கில் நம்ம ஊறுகாய் மாதிரி தான் இது பாட்டு இருக்கும். ஒரு 1/4 கிலோ மிளகா வாங்கி நீங்கள் பண்ணாலே மாதம் ஃபுல்லாக வரும். நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம். நம்ம வந்து செஷ்வான் மேக்ரோனின்னு ஒன்று பண்ணோம் இதுக்கு முன்னாடி. ஓகே. ஸோ அந்த மாதிரி நிறைய டிஷ்ஷஸ் பண்ணலாம் இந்த பேஸ்ட் வச்சு. ஸோ ரொம்ப சப்ஸ்டியூட் ஃபார் சில்லி. ஆமாம், நம்ம வந்து இதில் சில்லியோ இல்லை சில்லி பவுடரோ எதுவும் யூஸ் பண்ணல. ஸோ இந்த பேஸ்ட் யூஸ் பண்ணி தான் இந்த டிஷ்க்கான காரம் தரப்போகிறோம். அந்த பேஸ்ட் போட்டு ஒரு 1 மினிட்ல நம்மளோட சோயா சாஸ் அண்ட் கெச்சப் ரெண்டுத்தையும் போட்டுடலாம். இதெல்லாம் குக் ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஸோ போட்டதும் நான் பிளெயின் குண்டு அவல் எடுத்து அதை 3 டைம்ஸ் வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு ஸ்டர் பண்ணிக்கலாம். இந்த டிஷ்க்கு தேவையான சால்ட் அதையும் நான் போட்டுடுறேன். அவல் எப்போவுமே ரொம்ப கம்மி சால்ட் எடுக்கும். ஸோ சால்ட் கொஞ்சம் பார்த்து போடுங்க. சில்லி பேஸ்ட்லேயும் நம்ம சால்ட் போட்டிருக்கோம். ஸ்டர் பண்ணிவிட்டு நமக்கு இந்த க்ரீன்ஸ் வெங்காயத்தாள் இதையும் போட்டுடலாம். ஸோ போட்டு சும்மா அது எல்லாம் அந்த வெஜிடபிள்ஸ் அவல் எல்லாம் ஒன்றா பிறண்டு வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணி சர்வ் பண்ணிடலாம். ஜஸ்ட் போட்டு ஒரு 1-2 மினிட்ஸ் டாஸ் பண்ணால் போதும். இதுக்கு குக்கிங் டைம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை ஷெஃப்? அவல் வந்து ஜென்ரலாக குக் ஆகிறதுக்கு டைம் எடுக்காது. ஏன்னா நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அவல் அப்படியே வாஷ் பண்ணுவோம். சும்மா வெதுன்னு இருக்க பாலில் போட்டு சுகர் போட்டு சாப்பிடுவோம் நம்ம. ஓகே. ஸோ அந்த மாதிரி தான். ஸோ அவல் வந்து குக் பண்ணணும், அதுக்கு ஸ்பெசிஃபிக் டைம் இல்லை. பட் ஸ்டில் அந்த வெஜிடபிள்ஸ் எக்கு அந்த அவலெல்லாம் மாய்ஸ்சர் கொஞ்சம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் போனால் தான் அந்த ஃப்ளஃபியாக கிடைக்கும் ஃப்ரைட் ரைஸ் மாதிரி நமக்கு. அதுக்காக ஒரு 1-2 மினிட்ஸ் குக் பண்ணுறோம். தட்ஸ் இட். அது கொஞ்சம் உதிரியானதும் அந்த மாய்ஸ்சர்லாம் போகணும்னு சொன்னல, போனதும் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஓகே. ஸோ இப்போ இது ஒரு சர்விங் டிஷ்க்கு மாற்றிடலாம். ரெடி ஆயிடுச்சு அவல் ஃப்ரைட் ரைஸ். ஐ திங்க் நீங்கள் கொஞ்சமாக ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஷூர். ஓகே, நான் இப்போது அவல் ஃப்ரைட் ரைஸை சாப்பிட போகிறேன். ரொம்பவே சூப்பராக இருக்குது. ரோட் சைடில் நம்மளுக்கு கிடைக்கும்ல ஃப்ரைட் ரைஸ், அதே மாதிரி இருக்குது. அதில் ஒரு பெரிய டிஃப்ரென்ஸ்லாம் இல்லை அவலுக்கும் ரைஸ்க்கும். லைக் அந்த ஜூஸினஸ் அதெல்லாம் நல்லா இருக்குது, மாய்ஸ்சராக இருக்கும். அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. அது ரொம்ப ட்ரைடாக நிறையா இந்தியன்ஸ்க்கு வந்து அது அவ்வளோவா பிடிக்காது. பிகாஸ் அது ரொம்ப சாப்பிட மாட்டாங்க, ரொம்ப சூ பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இது வந்து அந்த மாதிரி இல்லை, ரொம்ப சாஃப்ட் அண்ட் மாய்ஸ்சரைஸாக இருக்குது. கண்டிப்பாக பெரியவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், குட்டி பசங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. அவல் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ அவல் ஃப்ரைட் ரைஸ் இப்போ ரெடியாக இருக்குது. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா ரொம்பவே நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் பிடிக்கும் நம்புகிறேன் நான். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐகான் இருக்குது, ப்ரெஸ் பண்ணுங்கள். ஸோ தட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும். தேங்க்யூ, கீப் வாட்சிங், சப்போர்ட்டிங் அஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. அப்போதான் நம்மளோட அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். நன்றி.